Hello viewers. So போன வீடியோல நம்ம 81 motherboard ஓகே 81 motherboard வோல்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம் ஓகேவா இந்த வீடியோல 110 motherboard ஓகே gigabyte 110 motherboard இந்த motherboardோட வோல்டேஜ் ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் So multimeter நானே volt mode ல வச்சிருக்கேன் I think எல்லாருக்கும் multimeter clear-ஆ தெரியுதுன்னு நினைக்கிறேன் சரியா So first நம்ம எந்த voltage பார்க்க போறோம் அப்படினா standby voltage அப்படிங்கிறது எல்லா மதர்போர்டுக்குமே காமன் தான் ஓகே 5 volt 3.3 volt before pressing power button So இந்த standby voltage எங்க இருந்து ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறது போன வீடியோல நம்ம பார்த்த மாதிரி சேம் பர்பிள்ல இருந்து தான் 5 volt standby வெளிய வருது இதே standby voltage தான் என்ன பண்றாங்க ரெசிஸ்டர் போட்டு இந்த greenலயே எடுப்பாங்க ஓகே சோ நம்ம SMPS டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம் green wire ground-ஓட டச் பண்றோம் எல்லாமே கான்செப்ட் ஒண்ணுதான் சரி now இந்த standby voltage motherboardல எந்தெந்த இடத்துல இருக்கு இந்த 5 volt என்ன ஆகும் அப்படினா 3.3 volt ஸ்டெப் டவுன் ஆகும் நார்மலா ஒரு LDO ரெகுலேட்டர் சோ இந்த LDO ரெகுலேட்டர்ல ஸ்டெப் டவுன் ஆகுற வோல்டேஜ் தான் நம்ம எங்க பாப்போம் அப்படினா எப்படி பேட்டரி கனெக்டர்ல லேப்டாப்ல பாக்குறோமோ அதே மாதிரி டெஸ்க்டாப்போட மதர்போர்ட்ல 3.3 volt என்னோட PCI Express 16 or PCI Express 1 ஓகேவா எதல வேணாலும் பார்க்கலாம் இந்த பின்னுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படினா B10 ஓகே மேல இருக்கிறது A கீழ இருக்கிறது B10 ல 3.3 volt வந்துருச்சு அப்படினா என்னோட ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் இதுதான் என்னோட ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் ஓகேவா என்னோட ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுதுன்னு அர்த்தம் சோ இந்த இடத்துல வந்து வெளிய வர வோல்டேஜ் எங்க போகுது as usual நம்ம ஏற்கனவே போன வீடியோல பார்த்த மாதிரி RTC செக்ஷனுக்கு போகும் RTC செக்ஷனுக்கு போறதுனால என்ன ஆகுது அப்படினா என்னோட கிறிஸ்டல் என்ன ஆகும் ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும் so that என்னோட PCH க்கு கிளாக் சிக்னல் போகும் IO கண்ட்ரோலருக்கு போகும் IO கண்ட்ரோலருக்கு போறதுனால என்ன ஆகுது ரீசெட் சிக்னல் ஜெனரேட் ஆகுது and IO கண்ட்ரோலருக்கு PCH க்குலாம் என்னமா போகுது சப்ளையா போகுது ஒருவேளை இந்த இடத்துல போட்டுக்கிற பயாஸ் ஓகே ஈஸி பயாஸா இருந்ததுனா 3.3 volt இதுக்கும் போகும் ஓகே சோ இது வந்து மெயின் பயாஸ் ஓகே 3.3 volt before pressing power button போகுது இந்த பயாஸ்க்கு போன உடனே என்ன ஆகும் அப்படினா பயாஸ்ல இருந்து சிக்னல் IO க்கு போகும் IO ல இருந்து சிக்னல் பயாஸ்க்கு இந்த கம்யூனிகேட் நடக்கணும் அப்பதான் RSM ரீசெட் வெளிய வரும் ஓகே சோ IO கண்ட்ரோலர்ல இருந்து வெளிய ரீசெட் வருது now other sections ன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட்பை வோல்டேஜ் பவர் ஸ்விட்ச்ல இருக்கும் ஓகேவா ஸ்விட்ச்ல இந்த வோல்டேஜ் இருக்கு there are two types of 3.3 volt நல்லா பாருங்க இந்த இடத்துல வருது 3.3 volt 3.35 இந்த இடத்துல வருது 3.34 ஓகேவா 3.34 சோ ரெண்டு விதமான 3.3 volt இருக்கும் மதர்போர்ட்ல ஓகேவா ரெண்டுமே ஸ்டாண்ட்பை வோல்டேஜ் தான் ஒன்னு மெயின் 3.3 volt இன்னொன்னு PCH 3.3 volt சேம் 5 volt ஸ்டாண்ட்பை என்ன பண்றாங்க இதுக்கும் கொடுப்பாங்க and PCH க்கும் கொடுப்பாங்க see where is my PCH என்னோட PCH இந்த இடத்துல இருக்கு PCH ஓட ஸ்டாண்ட் பை இந்த இடத்துல இருக்கு பாருங்க ஓகேவா சோ இது 5 volt இன்புட் இருக்கும் and output 3.42 இந்த 3.42 தான் நீங்க ஸ்விட்ச்ல பாக்குறீங்க இந்த 3.42 எடுக்கிறது ஸ்விட்சுக்காக கிடையாது இந்த 3.42 எடுக்கிறது PCH காக only for PCH ஓகே PCH க்கு போகும் ஸ்விட்சுக்கு போகும் and என்னோட bias ஓட வேல்யூல பாப்போம் 3.3 this is from the main voltage and this is from the PCH voltage okay so ஆக மொத்தம் ரெண்டு டிஃபரண்ட் 3.3 volt இருக்கு இந்த இடத்துல வர 3.3 volt உங்களோட மெயின் 3.3 volt அத மார்க்க கூடாது இந்த இடத்துல வர 3.3 volt டெஃபினட்டா PCH 3.3 volt தர மாட்டாங்க ஓகே so main 3.3 volt உங்களோட LDO ரெகுலேட்டர்ல இருந்து வருது low dropout ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க external signal not required இந்த இடத்துல 2.1 volt இருக்கும் கண்டிப்பா நீங்க செக் பண்ணும்போது இதோட கேட்ல 2.1 volt எக்ஸாக்ட்டா வரும் சோ நான் இப்ப கேட்ல வைக்கிறேன் பாருங்க 2.1 volt இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும் but this 2.1 volt is not coming from any other regulator or any other component ஓகேவா ஆட்டோமேட்டிக்கா auto adjustable regulator னு சொல்லுவாங்க
சரி, நெக்ஸ்ட் வோல்டேஜான ரேம் செக்ஷன். அடுத்தது எங்கே போகிறோம்? ரேம் செக்ஷன். ஓகேவா? பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஜென்ரேட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் மை ரேம் செக்ஷன். எப்போவுமே ரேம் செக்ஷன் இந்த இடத்துல தான் லொக்கேட் பண்ணியிருப்பாங்க. ரேம் ஐசி முதல்ல மாதிரி இல்லாமல், ஓகேவா? ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரேம் ஐசி எப்படி இருந்ததுன்னா ஒரு 31 மதர் போர்ட் 41 மதர் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேம் ஐசி 8 லெக் ஐசி இருந்தது. இந்த 8 லெக் ஐசி வந்து ஒரு லெக் அப்பர் மாஸ்ஃபெட்டு, இன்னொரு லெக் லோயர் மாஸ்ஃபெட்டு, ஒரு லெக் கிரவுண்டு, ஒரு லெக் சப்ளை, ஒரு லெக் ரெஃபரன்ஸ், இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ 10 லெக் ஐசி வருது. இதில் பின் நம்பர் 3 ஐஓவோட கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் இந்த ஐசி. ஓகேவா? இதுதான் என்னோட ரேம் ஐசி. போர்டு லைவாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோட ரேம் ஐசி. இந்த ரேம் ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கிற மாஸ்ஃபெட்டு தான் இந்த இடத்துல இருக்கிற 2 மாஸ்ஃபெட். ஒன்று அப்பர் மாஸ்ஃபெட்டு, இன்னொன்று லோயர் மாஸ்ஃபெட். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி லோயர் மாஸ்ஃபெட்டோட சோர்ஸ் கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். நவ் ஐ எம் அன்பிளகிங் மை சப்ளை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கிரவுண்டில் வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், ஏதாச்சும் ஒரு மாஸ்ஃபெட் தான் கிரவுண்டோட கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாஸ்ஃபெட்டு கிரவுண்டோட கனெக்ட் ஆகலை. நான் இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மாஸ்ஃபெட்டு கிரவுண்டோட கனெக்ட் ஆகலை. ஓகே, இந்த மாஸ்ஃபெட்டு கிரவுண்டோட கனெக்ட் ஆகலை. இப்போ நெக்ஸ்ட் இந்த மாஸ்ஃபெட்டை செக் பண்ணுறேன். ஓகேவா? மேலே ஒன்றும் இருக்காது, மேலே ஒன்றும் இருக்காது. ஓகேவா? அண்டு கீழே நான் செக் பண்ணும்போது இது என்னோட லோயர் மாஸ்ஃபெட், இது என்னோட அப்பர் மாஸ்ஃபெட். அப்பர் மாஸ்ஃபெட், லோயர் மாஸ்ஃபெட் ரெண்டுத்தோட கேட்டுமே எங்கே கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா என்னோட ரேம் ரெகுலேட்டர் ஐசியோட. ரேம் ரெகுலேட்டர் ஐசியோ கண்ட்ரோல் எங்கே இருக்கும்? என்னோட ஐஓ கண்ட்ரோலர். ஓகே, ஸோ வோல்டேஜ், ஒர்க்கிங் வோல்டேஜ், ரேமோட ஒர்க்கிங் வோல்டேஜ், ரெகுலேட்டருக்கு ஒர்க்கிங் வோல்டேஜ் என்னோட எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர ஸ்டாண்ட் பையை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாஸ்ஃபெட்டில் இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? இந்த மாஸ்ஃபெட்டில் 5 வோல்ட் இருக்குது. இன்னும் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணல. ரேம் வோல்டேஜ் ரெகுலேட்டரோட ஓகேவா மாஸ்ஃபெட்டில், அப்பர் மாஸ்ஃபெட்டில் எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு பார்க்குறோம். நவ் இட்ஸ் வித் 5 வோல்ட். ஓகேவா? 5 வோல்ட் இருக்குது. அப்பர் மாஸ்ஃபெட்டில் 5 வோல்ட் இருக்குது. இந்த 5 வோல்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா என்னோட ஸ்டாண்ட் பை செக்ஷன்லேருந்து வருது. சோர்ஸ் இது தான், என்னோட பர்பிள் கலர் தான் சோர்ஸ். ஆனால் இந்த வோல்டேஜ் ரெண்டாக பிரியும். ஒன்று 5 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை டைரெக்டாக போயிடும் ஒரு வேளை இருந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா 5 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை டியூவல் சர்க்கியூட்டுக்கு போயிட்டு டியூவல் சர்க்கியூட்லேருந்து போகும். அப்போ 5 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை இருக்கா இல்லை 5 வோல்ட்டு டியூவல் இருக்கா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்டாண்ட் பைலேருந்து டைரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் அந்த இடத்துல பஸர் மோட்டில் வச்சு பஸர் அடித்தா தென் அந்த மதர் போர்டில் டியூவல் சர்க்கியூட் கிடையாதுன்னு அர்த்தம். பஸர் அடிக்கலை அப்படின்னா தென் டியூவல் இருக்குது. டியூவலுக்கு போயிட்டு வர்றதுனால தான் கண்டினியூட்டி போய்ட்டு. சோர்ஸ் ஒன்று தான். திரும்பவும் சொல்கிறேன், சோர்ஸ் என்னோட பர்பிள் தான். ஓகேவா? ஸோ இந்த ரேம் ஐசியோட பின் நம்பர் 3 கனெக்டட் வித் மை ஐஓ கண்ட்ரோலர். எப்போ ஐஓ கண்ட்ரோலருக்கு பிசிஹெச்லேருந்து சிக்னல் வருதோ தென் ரேமை ஆக்டிவேட் பண்ணும். ரேம் ஐசி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் வெளில வரும். நான் இப்போ என்ன மதர் போர்டு ஆன் பண்ணியிருக்கேன். இந்த ரேம் வோல்டேஜ் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணுறது. ஓகேவா? எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா என்னோட ரேமுக்கு மேலே இருக்கிற ஃபில்டர் கெப்பாசிட்டரில். மல்டிமீட்டர் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் இப்போ ஃபில்டர் கெப்பாசிட்டரில் வைக்கிறேன். 1.2 வோல்ட் எல்லாமே ஃபில்டர் கெப்பாசிட்டர் தான். ரேம் ஸ்லாட்டில் வச்சு ரேம் ஸ்லாட்டில் குத்தி டேமேஜ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரொம்ப க்ளீனாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வைக்கலாம். எல்லா ரேமுக்கு மேலேயும் ஃபில்டர் கெப்பாசிட்டர் இருக்கும். ஓகேவா? எல்லா மெமரி ஸ்டிக் மேலேயும் ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து வோல்டேஜ் ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸ் தான். அதெல்லாம் ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து DDR2 ரேம். இதில் வச்சுருந்தீங்கன்னா 1.8 வோல்ட் வரும் ஓல்டு ரேம். இது DDR4 ரேம். ஸோ 4ங்கிறதுனால கெப்பாசிட்டரில் எனக்கு வோல்டேஜ் எவ்வளோ வருது? 1.2 வோல்ட்டு. ஓகேவா? ஸோ சப்ளை வோல்டேஜை இது மேலே செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு EEPROM வோல்டேஜ்னு சொல்லுவாங்க, SPD VDDன்னு சொல்லுவாங்க. இந்த வோல்டேஜை இந்த பயாஸ் கிட்ட செக் பண்ணலாம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது 3வது வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா சிக்னல் வோல்டேஜ் ஆர் நெட்வொர்க் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த வோல்டேஜ் தான் என்ன பண்ணுது? என்னோட ரேம் சிப்பில் இருக்கிற சிக்னலை என்னோட சிபியூக்கோ அல்லது GMCHக்கோ ஓகேவா ரேம் எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. ஓகேவா? ஸோ அந்த சிக்னல் ரெசிஸ்டர்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இது எல்லாமே என்னோட நெட்வொர்க் ரெசிஸ்டர்ஸ். ஓகேவா? RN போட்டிருப்பாங்க. ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா RNN போட்டிருப்பாங்க.
ஸோ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா இந்த இடத்துல 1.2 வோல்ட் வருதுன்னா தென் இதில் 50% 0.6 வோல்ட் வரணும். அப்போ DDR2 இருந்ததுன்னா 0.9 வோல்ட், DDR3 இருந்ததுன்னா 0.75 வோல்ட். எக்ஸாக்ட்லி 50% வாட் எவர் த மெமரி ஸ்டேட் இஸ், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ரேமோட வோல்டேஜில் எக்ஸாக்ட்லி 50% தான் அதோட டெர்மினேஷன் வோல்டேஜ். ஓகே, ஸோ அந்த 3 டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் என்னோட இந்த ரேமுக்கு மேலே வரணும். அண்ட் 4வது ஒரு வோல்டேஜ் இருக்குது, அது என்னோட ரேம் ரீசெட். ஓகே, ட்ரபுள் ஷூட்டுக்கு லேப்டாப் டெஸ்க்டாப்போட மதர் போர்டை சர்வீஸ் பண்ணுறதுக்கு அந்த வோல்டேஜ் வெரி இம்பார்ட்டண்ட். இது 3 வந்ததுக்கு அப்புறமா கூட மதர் போர்டு பவர் ஆன் ஆகும், டிஸ்பிளே வராது. ஓகேவா, ரேம் ரீசெட் வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் மை பவர் கண்ட்ரோலர் ஹப் ஆர் பிளாட்ஃபார்ம் கண்ட்ரோலர் ஹப், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சிப் லெவல் படிக்கிறவங்க இதை பவர் கண்ட்ரோலர் ஹப்னு தான் ஞாபகம் வச்சுக்கணும். விண்டோஸ் பேஸில் ஒர்க் பண்ணுறவங்க வேணால் இதை பிளாட்ஃபார்ம் கண்ட்ரோலர் ஹப்னு வச்சுக்கலாம். பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா, என்ன பிளாட்ஃபார்ம் போட போகிறீங்கன்னு கேட்பாங்க. பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது எது ஓரியன்டு, சாஃப்ட்வேர் ஓரியன்டு. பவருங்கிறது எது ஓரியன்டு, நம்ம சர்வீஸ் ஓரியன்டு. ஸோ சிப் லெவல் படிக்கிறவங்க பவர் கண்ட்ரோலர் தான் வைக்கணும். காரணம் என்னென்னா every important supreme powers has been generated by my PCH or ICH. ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட் இருக்குது. இந்த காம்பனண்ட் என்ன காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் காம்பனண்ட். மேலே ட்ரெயினில் பார்க்குறேன் 5 வோல்ட் இருக்குது. நவ் சோர்ஸில் பார்க்குறேன் 5 வோல்ட் இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த பக்கமும் நமக்கு என்ன வோல்டேஜ் வருது பார்ப்போம். 5 வோல்ட் இருக்குது. ஓகேவா, இது வந்து ப்ரொடெக்ஷன் சர்க்யூட். ஓகே, ராங் வோல்டேஜ் வந்தது அப்படின்னா எல்லாத்துலேயுமே சேஃப்டி செக்ஷன் இருக்கும். லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் சேஃப்டி செக்ஷன் இருக்கும். இந்த சேஃப்டி செக்ஷன் தாண்டினதுக்கு அப்புறமா தான் வோல்டேஜ் மதர் போர்டு உள்ளவே இறங்கும். அதனால தான் எங்கே வச்சுருக்காங்க அதை வெரி இம்மிடியேட்டாக எஸ்எம்பிஎஸோட சாக்கெட் பக்கத்துலேயே, கனெக்டர் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இதோட 1.5 வோல்ட் வெளில வர்றது எங்கேருந்து வருது, இந்த ரேம் செக்ஷன்லேருந்து வருது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பர் மாஸ்ஃபெட்டில் 5 வோல்ட் இருந்தது. லோயர் மாஸ்ஃபெட்டில் இப்போ நான் சோர்ஸில் வைக்கிறேன் பாருங்கள், எனக்கு 1.2 வோல்ட் வரும். ஓகேவா, இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த இண்டக்டருக்கு எடுத்துகிட்டு வராங்க. சோக் காயில்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, கரண்ட் அதிகமாகிறது இந்த இடத்துல தான். நீங்கள் பார்க்குறது வோல்டேஜை மட்டும்தான் பார்க்குறீங்க, 1.2 வோல்ட். ஆனால் 8 ஆம்ப் பின்னாடி கரண்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்பர் மாஸ்ஃபெட், லோயர் மாஸ்ஃபெட் அண்டு காயில் அண்ட் ரெகுலேட்டர் இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது, வோல்டேஜை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணல. லேப்டாப்பில் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, 19 வோல்ட்டு 3.42 ஆம்ப். ஆனால் ரேம் செக்ஷனில் எவ்வளோ இருக்குது, 1.5 வோல்ட்டு 7 ஆம்ப். எப்படி ஆகுது அது, அப்பர் லோயர் அண்டு வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எது ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்மளோட காயில் ஆர் இண்டக்டர். ஓகேவா, ஸோ அதுதான் என்ன பண்ணுது. அப்போ இண்டக்டரோட ஒரு சைடு என்ன கான்செப்டில் இருக்கும் அப்படின்னா ஏசி ஆல்டர்னேட்டில் இருக்கும், இன்னொரு சைடு டிசி டைரக்டில் இருக்கும். ஓகே, ஸோ ஃபைன். இது ரெண்டும் ஃபில்டர் கெப்பாசிட்டர். இதை தாண்டி என்ன ஆகுது, ரேம் வோல்டேஜ் உள்ளே போகுது. அண்ட் இந்த இடத்துல இருக்கிற இந்த காம்பனண்ட் தான் என்னோட 0.6 வோல்ட் டெர்மினேஷன் கொடுக்குற ரெகுலேட்டர் சிப். ஓகேவா, மாஸ்ஃபெட் எல்லாம் பார்க்குறதுக்கு, மாஸ்ஃபெட் ரெகுலேட்டர்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணணும், ஹவு டு டெஸ்ட் வித் மல்டிமீட்டர். மல்டிமீட்டர் வச்சு எப்படி செக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஃபைன், இது என்னோட 0.6 வோல்ட் கொடுக்குது. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னோட பிசிஹெச்சுக்கு சப்ளை கொடுக்குது. பிசிஹெச்சுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்தது பவர் மேனேஜ்மெண்ட் சப்ளை பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன். அண்ட் இப்போ நீங்கள் கொடுக்க போகிறது கோர் சப்ளை ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட மாஸ்ஃபெட் இருக்குது. நான் இப்போ இதோட ட்ரெயினில் வச்சு பார்க்குறேன், எனக்கு 1.05 வோல்ட் வருது பிசிஹெச்சுக்கு போகிற சப்ளை. பிசிஹெச்சோட கோர் வோல்டேஜ் என்னவாக இருக்கும், ஐசிஹெச் டெக்னாலஜியில் இருக்கும்போது இதுக்கு நிறைய வோல்டேஜ் போகும். 3.3 வோல்ட் 5 வோல்ட் ரெண்டு விதமாக போகும். ஒன்று ஆல்வேஸில் போகும், இன்னொன்று ரன்னில் போகும். ஓகேவா, 3.3 வோல்ட் அண்ட் 5 வோல்ட்டே 4 போகும், ஸ்டாண்ட் பை அண்டு ரன் பவர்ஸ். அதுக்கப்புறமா ஒரு 1.5 வோல்ட்டு, ஒரு 1.25 வோல்ட்டு, ஆர்டிசி விசிசி சிமாஸ் பேட்டரிலேருந்து போகிறது ஏகப்பட்ட வோல்டேஜஸ். பட் பிசிஹெச்சில் என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றியாச்சு. பிசிஹெச்சுக்கு ஒரே வோல்டேஜ் தான் இப்போதைக்கு போகிறது. கோர் பவர் அப்படின்னா பவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிற 3.3 வோல்ட் அண்டு கோருக்கு போகிற 1.05 வோல்ட்டு. ஒருவேளை கிராஃபிக்ஸ் அதோட இருந்ததுன்னா 1.8 வோல்ட்டு சப்ளை போகும். ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன்
as usual 5 volt and 3.3 volt போகும். புரிஞ்சுதா? ஸோ கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஹெச்சோட கோர் வோல்டேஜ் இதுதான். பிசிஹெச்சோட கோர் வோல்டேஜ் இதுதான் 1.05 வோல்ட். ஸோ இந்த வோல்டேஜ் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ டயோட் டைரக்ஷன் இந்த பக்கமாக இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை வோல்டேஜ் இருக்கும். ஓகேவா? இந்த ஹை வோல்டேஜை இன்புட்டாக கொடுத்து தான் இப்போ நான் அப்பர் மாஸ்பெட்டில் பார்க்குறேன் பாருங்கள், ஹை வோல்டேஜ் இருக்காங்க. ஓகேவா? 12 வோல்ட்டு என்னோட எல்லோ பின் கனெக்டர்லேருந்து வர 12 வோல்ட்டை என்ன பண்ணுறாங்க, டயோடில் கொடுக்குறாங்க. டயோடில் கொடுத்ததுக்கப்புறமா ஃபில்ட்ரு கெப்பாசிட்டரில் போடுறாங்க. இந்த கெப்பாசிட்டரில் 12 வோல்ட் இருக்கும். அப்போ இது இன்புட் ஃபில்ட்ரு கெப்பாசிட்டர், இது அவுட்புட் ஃபில்ட்ரு கெப்பாசிட்டர், இது அவுட்புட் காயில். தென் இன்புட் காயில் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? செட்டு உள்ளே வர்றது ஹை வோல்டேஜில் இருக்கும், வெளியில் போகிறது லோ வோல்டேஜில் இருக்கும். இது இன்புட், இது அவுட்புட். இன்பிட்வீன் தான் என்ன இருக்குது, இந்த சர்க்கியூட் இருக்குது. அப்போ இதுதான் என்னோட பிசிஹெச்சோட ரெகுலேட்டர். இந்த பிசிஹெச் ரெகுலேட்டரோட கமெண்டும் கனெக்டட் வித் என்னோட ஐஓ கண்ட்ரோலர். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம், சுப்ரீம் கமாண்டர் பிசிஹெச்னு சொன்னோம். ஆனால் எல்லாமே கனெக்டட் வித் ஐஓ கண்ட்ரோலர் சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இதெல்லாம் லேப்டாப் டெக்னாலஜியில் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. பிசிஹெச்லேருந்து சிக்னல் ஐஓக்கு போகும், ஐஓலேருந்து சிக்னல் ரேம் ரெகுலேட்டருக்கு போகும். பிசிஹெச்லேருந்து சிக்னல் ஐஓக்கு போகும், ஐஓலேருந்து சிக்னல் பிசிஹெச்சோட செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான கோருக்கு வரும். ஓகேவா? அப்போ இதை முதல்ல ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் தான். ஸ்டாண்ட் பை வோல்டேஜோட வேல்யூ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் சரியில்லைன்னா, பிசிஹெச்சோட ரீசெட் சரியில்லைன்னா, பிசிஹெச்சோட கிளாக் சரியில்லைன்னா பிசிஹெச் ஆன் ஆகாது. ஒருவேளை ஆன் ஆனாலும் உங்களுக்கு கமெண்ட் டெலிவர் ஆகாது. ஃபேனு சுற்றிடுச்சுன்னா பிசிஹெச் ஒர்க் பண்ணதுன்னு அர்த்தம். ஃபேன் சுற்றுறனா பிசிஹெச் ஆக்டிவேட் ஆகலன்னு அர்த்தம். இதுதான் சிம்பிளாக நம்ம டெட்டுங்கிறோம். ஓகேவா? போர்டை எப்போவுமே சர்வீஸ் பண்ணும்போது கான்செப்டை 2-3 பிரிச்சுக்கணும். சரி, ஓகே. நான் இப்போ என்ன பண்ண போகிறோம், கோர் பிசிஹெச்சோடது போயிடுச்சு. இந்த இடத்துல பயாஸ் இருக்குது, இந்த இடத்துல வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? இது டோட்டல் இந்த செக்ஷன் முழுக்கவும் என்னது, அப்பர் மாஸ்பெட்டில் 12 வோல்ட் கொடுத்து 1.05 வோல்ட்டு எடுக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுமே அவுட்புட்டு ஃபில்டர் கெப்பாசிட்டர் அண்ட் காயில். இந்த ரெண்டுமே இன்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டர் அண்ட் காயில். திஸ் இஸ் மை டயோட். ஃபைன். நவ் கோர் செக்ஷன். ஓகேவா? இது என்னோட ஐஓ கண்ட்ரோலர், இது என்னோட சவுண்ட் ஐசி, இது என்னோட லேன் ஐசி. எப்போவுமே லேன் ஐசியை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, லேன் ஐசிக்கு பக்கத்தில் கிறிஸ்டல் கொடுத்துருப்பாங்க. எப்படி பிசிஹெச் பக்கத்தில் கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி லேன் ஐசிக்கு பக்கத்தில் கிறிஸ்டல் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போது சிபியு கோர். சிபியு கோரை செக் பண்ணுறதுக்கு நமக்கு கிளியர் வியூ கிடையாது. இது கோர் i5 7th gen மைக்ரோ ப்ராசர். ஸோ ஹீட் சிங்க் இல்லாமல் இந்த ப்ராசர் ஒர்க் பண்ணாது. ப்ராசர் இல்லாமல் இந்த போர்டு ஆனும் ஆகாது. அதனால் வந்து ப்ராசரை போட்டுட்டு தான், இப்போ ஃபேன் போட்டுட்டு தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வாட் இஸ் இன்புட். இப்போ இந்த இடத்துல இருந்து வர 12 வோல்ட்டு, இந்த எல்லோ பின் கனெக்டர்லேருந்து வர 12 வோல்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இன்புட் காயிலில் போடுவாங்க. அதனால தான் இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் 16 வோல்ட்டு கெப்பாசிட்டராக இருக்குது. ஓகேவா? இந்த இன்புட் காயிலில் போடுவாங்க. இந்த இன்புட் காயிலில் போட்டு அப்பர் மாஸ்பெட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, 12 வோல்ட் எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த இடத்துல. ஓகேவா? அப்பர் மாஸ்பெட் எந்த இடத்துல இருக்குது, ஃபர்ஸ்ட் அப்பர் மாஸ்பெட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். Where is my upper MOSFET? Polarity very important மா. ஓகேவா? திஸ் இஸ் மை அப்பர் மாஸ்ஃபெட். கண்டபடியெல்லாம் ப்ரோபை வைக்கக்கூடாது. எது கேட்டு, எது சோர்ஸு, எது ட்ரெயின்னு தெரியணும். கேட்டையும் சோர்ஸையும் டச் பண்ணிங்கன்னா மாஸ்ஃபெட் இம்மிடியட்டாக டேமேஜ் ஆகும், போர்டு ஆஃப் ஆகிடும். ஓகேவா? கேட் எது, சோர்ஸ் எது, ட்ரெயின் எதுன்னு தெரியணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்மளோட ட்ரெயின் பாயிண்ட் எனக்கு கிளியராக தெரியுது. ஸோ மெனி மார்க்கிங்ஸ் இருக்குது. அதனால் இது என்னோட ட்ரெயின் பாயிண்ட்டு. இந்த ட்ரெயினில் கொடுக்குறது எந்த வோல்டேஜ், இந்த வோல்டேஜ். ஓகேவா? 12 வோல்ட்டு இங்கேருந்து வர்றது தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரெயினில் கொடுக்குறாங்க த்ரூ திஸ் ஃபில்டர் கெப்பாசிட்டர். இதோட கேட்டு, இதோட கேட்டு, இதோட கேட்டு விஆர்எம் செக்ஷன்னு சொல்லுவாங்க. இது முழுக்கவும் என்னது, சிபியு கோர் செக்ஷன். இந்த இடத்துலேருந்து விஆர்எம் பவர் குட் எடுக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, இதை விஆர்எம் செக்ஷன்னே சொல்லிட்டாங்க. ஓகேவா? சிபியு கோர். ஆக்சுவலி இந்த சிபியு கோர் செக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா, இது இந்த செக்ஷனோட டோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் இந்த சிபியு கோர் ஐசி கிட்ட இருக்கும். சிபியு கோர் ஐசியோட கண்ட்ரோல் என்னோட ஐஓ கண்ட்ரோலர் கிட்ட இருக்கும். ஐஓ கண்ட்ரோலருக்கு எங்கேருந்து வரும் கமெண்ட், பிசிஹெச்லேருந்து வரும். ஓகேவா? இது L3ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதுதான் 3rd லெவல். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
நிறைய பேர் லெவல் 1னா லேப்டாப்பை பிரிக்கிறது, லெவல் 2னா லேப்டாப்பை மூடுறது, இன்னும் அது கிடையாது. ஓகேவா? லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4ஓட மீனிங் வேறு. ஃபைன், அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, இது என்னோட CPU கோர் ஐசி. இந்த CPU கோர் ஐசி என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா கேட்டுமே அப்பர் லோயர் 3 ஃபேஸ் போட்டிருப்பாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு போட்டிருப்பாங்க. இந்த 3 ஃபேஸுமே என்ன கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா 2 அப்பர் 2 லோயர், இல்லைன்னா 1 அப்பர் 2 லோயர், இல்லைன்னா 1 அப்பர் 1 லோயர் கூட போடுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த மேனுஃபேக்சரர்ஸ், அது மாறும். கேமிங் பிசிலாம் பார்த்தீங்கன்னா இது நிறைய இருக்கும். சரி, ஓகே. அப்போ என்ன அர்த்தம், எல்லா மாஸ்பெட்டோட கேட்டும் இந்த CPU கோர் ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கும். எப்போ ஐஓ கண்ட்ரோலர்லேருந்து கமெண்ட் வருது, அப்போ என்ன பண்ணோம், மேலே இருக்கிற இந்த 12 வோல்ட்டை, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த 12 வோல்ட்டை, ஓகேவா, கீழே இருக்கிற இந்த சோர்ஸ் வழியாக லோ வோல்டேஜாக அனுப்போம். போர்டு ஆனில் இருக்குது, நல்லா பாருங்கள், போர்டு ஆனில் இருக்குது. ஆனாலும் லோயர் மாஸ்ஃபெட், ஓகே, லோயர் மாஸ்ஃபெட்டோட சோர்ஸில் எந்த வேல்யூவும் காமிக்கல. நான் இப்போ இந்த மாஸ்ஃபெட்டில் பார்க்குறேன், நான் கண்டிப்பாக வேல்யூ காமிக்கும். அண்ட் இந்த சைடு பார்ப்போம். ஓகே, 12 வோல்ட் இருக்கு போர்டு. நான் இந்த இடத்துல வைக்கும்போது எனக்கு டிஸ்பிளே என்ன ஆகுது அப்படின்னா டிஸப்பியர் ஆகுது. டெஃபினட்டாக காமிக்கும். ஓகேவா? பார்ப்போம் நம்ம ஸ்லோவாக, அவசரப்பட வேண்டாம். பிகாஸ் போர்டு கனெக்டடாக இருக்குது, டிஸ்பிளே போய்கிட்டு இருக்கு. சரியா? இப்போ இந்த வோல்டேஜ் எங்கே செக் பண்ணலாம், என்னோட காயிலில் செக் பண்ணலாம். பேக் சைடில் காயிலில் செக் பண்ணுறது எனக்கு சேஃப் சைடு. ஓகே, நவ் போர்டை நான் இப்போ அப்படியே லைட்டாக டில் பண்ணுறேன். மல்டிமீட்டர் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? மீட்டர் விசிபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா CPU கூட காயிலில் வைக்கிறேன் 1.05 வோல்ட். ஓகேவா? CPU கூட காயிலில் வைக்கிறேன், கீழே வைக்கிறேன், மறுபடியும் வைக்கிறேன். பாருங்கள், there are so many coins. பாருங்க, 1.05 வோல்ட். இது எவ்வளோ வோல்ட்லேருந்து எவ்வளோ வோல்ட் வரைக்கும் வேரி ஆகும் அப்படின்னா 0.85 வோல்ட்லேருந்து 1.7 வோல்ட் வரைக்கும் வரும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஜென்ரேஷன்ஸ். பார்க்கிட்டே இருக்கும். இது வந்து ஃப்ளோட்டிங் வோல்டேஜ், இது கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கிடையாது. உங்களோட சிபியூக்கு வர்றது கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கிடையாது. ஓகேவா? வேரியபிள் வோல்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த விஐடி சிக்னல்ஸ். விஐடி சிக்னல்ஸ் எங்கேருந்து போகும் அப்படின்னா சிபியூ கோருக்கு போகும். எங்கேருந்து? சாக்கெட்லேருந்து போகும். இந்த விஐடி சிக்னல்ஸ் என்ன அப்படின்னா என்னோட ப்ராசரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஓகேவா? எவ்வளோ வோல்டேஜ் ப்ராசருக்கு வேணும்னு ரிக்வஸ்ட் விஐடி வழியாக தான் போகும். ஸோ விஐடிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இடத்துல வோல்டேஜ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அப்போ விஐடி எப்போ மாறும், எப்போ நம்ம ஒர்க் டைப்பை மாற்றிக்கிறோமோ அப்போ மாறும். ஓகேவா? கேம் விளையாடும்போது ஒரு மாதிரி விஐடி இருக்கும், எம்எஸ் வேர்டில் ஒர்க் பண்ணும்போது விஐடி ஒரு மாதிரி இருக்கும், படம் பார்க்கும்போது வேறு மாதிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ விஐடி சேஞ்சு, விஐடிக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல வேரியபிள் வோல்டேஜ். ஓகே, இவ்வளோ வோல்டேஜ்லேருந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் 1.7 வோல்ட் வரைக்கும் ஆர் 75 வரைக்கும் இருக்கும். கரண்ட் அதிகமாக இருக்கும், வோல்டேஜ் தான் கம்மியாக இருக்கும். கரண்ட் எக்கச்சக்கமாக இருக்கும், அப் டு 45 ஆம்ப் வரைக்கும் இருக்கும். சிபியூ கோர் செக்ஷனில் அப் டு 45 ஆம்ப் இருக்கும் கரண்ட்டு. ஹசார்டஸ்னால் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம். ஸோ புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இதில் நான் உங்களுக்கு சொன்னது வெறும் 50% தான். இன்னும் இதை டீப்பாக பார்க்கணும். ஓகே, இதோட முடிஞ்சிடாது. வோல்டேஜஸ் இதோட முடியாது. வெறும் ஸ்டாண்ட் பை வோல்டேஜ், ரேம் வோல்டேஜ், பிசிஹெச் வோல்டேஜ், கோர் வோல்டேஜ் அதோட முடியுமா? நோ. தேர் ஆர் சோ மெனி பவர் குட்ஸ், சோ மெனி ஃபீட்பேக்ஸ் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 40-50 பாயிண்ட் இருக்குது ஒரு டெஸ்க்டாப்போட மதர் போர்டை ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ இது சும்மா ஹைலைட்டடாக நான் உங்களுக்கு கொடுத்தது. ஒரு வேளை நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.